வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக வித்தியாசமான புதுமை முயற்சியாக தேநீர் கடையில் இலவச வைஃபை வசதியை ஏற்படுத்தி வியாபாரத்தை பெருக்கி வரும் கரூரை சேர்ந்த தேநீர் கடை உரிமையாளர் பற்றி பார்க்கலாம். கரூரை அடுத்த ராயனூரில் டீ கடை வைத்திருக்கிறார் ராமகிருஷ்ணன். வழக்கமான தேநீர் கடையில் 2 மேசைகள் போட்டு அதில் 4 நாளிதழ்களை வாங்கி வைத்திருப்பார்கள். கடைக்கு வருகை தரும் வாடிக்கையாளர்களும் தேநீர் அருந்தியவாறே நாளிதழில் நாட்டு நடப்புகளை படித்து தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இதிலிருந்து சற்று வித்தியாசமாக வியாபாரத்தை பெருக்க புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் ராமகிருஷ்ணன். லாரி ஓட்டுநர் பணியில் இருந்து விலகி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ராயனூரில் டீ கடையை தொடங்கியிருக்கிறார் இவர். புறநகர் பகுதி என்பதால் ஆரம்பத்தில் வியாபாரம் சற்று மந்தமாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே வியாபாரத்தை பெருக்குவதற்காக என்ன செய்வது என்று யோசித்த போதுதான் புதியதொரு எண்ணம் மலர்ந்திருக்கிறது. சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி கல்லூரிகள் அதிகம் இருப்பதால் படிக்கும் இளைஞர்களை கவர்வதற்காக கடையில் இலவச வைஃபை வசதியை ஏற்படுத்தியிருக்கிறார். இதனால் தற்போது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்திருப்பதாக கூறும் ராமகிருஷ்ணன் இந்த சேவைக்காக மாதந்தோறும் 1500 ரூபாயை கட்டணமாக செலுத்துவதாகவும் தெரிவிக்கிறார். டீ கடைனாவே பேப்பர் தாண்டி எதுவும் பேப்பர் அப்படிங்கிற நிலையில் இருந்துச்சு. இதையும் தாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இன்றைய நிலையை யோசிச்சேன். பார்த்தோம்னா இப்போ இன்டர்நெட் தான் இன்னைக்கு வளர்ந்து வரும் ஏரியாவில் ஃபேமஸா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணா இலவசமா ஒரு வைஃபை கொடுத்தோம்னா மக்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க கிராம சைடுல காலேஜ் மாணவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு இருக்கு. அவங்க பாட சம்பந்தப்பட்டது மற்ற இதெல்லாம் சம்பந்தப்பட்டதெல்லாம் டவுன்லோடு அப்லோட் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா இருக்குன்னு பண்ணேன். அதுவும் இலவசமா நல்லா ரீச் ஆச்சு. இலவச வைஃபை வசதியை பயன்படுத்துவதற்காகவே தற்போது பலரும் இந்த கடைக்கு தினசரி வாடிக்கையாளர்களாக வந்து செல்கின்றனர். நான் இந்த டீ சாப்பிட வர மாதிரி இருக்கு. எனக்கு இங்க யூஸ் பண்ணிட்டு என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு போன மாதிரி இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, எனக்கு ரிலாக்ஸா இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. பசங்களுக்கு அந்த மாதிரி படிக்கிற பசங்க அந்த பஸ் ஸ்டாப் வருவாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க, அவங்களும் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு போறாங்க. புதுமை முயற்சியும் சிந்திக்கும் திறனும் இருந்தால் வியாபாரத்தை பெருக்கி செய்யும் தொழிலில் வெற்றி பெறலாம் என்பதற்கு டீ கடை ராமகிருஷ்ணன் முன்னுதாரணமாக திகழ்கிறார்.